வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி கேரளா லாட்டரியில் 4ஆம் தேதி ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 89-35. அந்த 89-35 இந்த டேட்லேருந்து தான் எடுத்துருக்காங்க. இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நாளைக்கும் ரிசல்ட்டு டேட் வச்சு தான் இறங்கணும். அந்த டேட்டில் உள்ள காலண்டரை வச்சு தான் இறங்கணும். அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க நாளைக்கு கண்டிப்பாக 3 டிஜிட் 4 டிஜிட் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு முக்கியமான தகவல். இவங்க 0-4-4-2 வச்சுருக்காங்க. இதில் இப்போ இவங்க இந்த இடத்துல 2 4 சேமாக வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே இவங்க ஸ்க்ரீனை நம்ம பார்த்துருந்தோம். அதில் முன்னாடி 2 நம்பர் சேமாக ஒரே இடத்துல வச்சுருந்தாங்கன்னா ரிசல்ட்டில் வைக்கும்போது ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இந்த ஸ்டாருங்கிறது சேம் நம்பராக இருக்கும். சரிங்களா? இங்கே வேறு நம்பர் இருக்கும், இங்கே வேறு நம்பர் இருக்கும். இந்த 3 நம்பர் வச்சு 4 நம்பர் வச்சுருக்காங்க. அதனால் நாளைக்கு 3 நம்பர் வச்சு தான் 4 நம்பர் அமையும். ஒரு டபுள்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 4 நம்பர் இருக்காது. அதுக்கு பதில் 0 அல்லது 2. இந்த 2ல் ஒரு நம்பர் டபுள்ஸு. எப்படின்னா 1 0 வேறு நம்பரு 0 இப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு நம்பரு 0, இங்கே ஒரு நம்பரு, இங்கே 0 இப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 ஒரு நம்பரு 0 2 இங்கே ஒரு நம்பரு, அப்படிலாம் இங்கே ஒரு நம்பரு, இங்கே 2, இங்கே ஒரு நம்பரு, இங்கே ஒரு 2 இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி நம்ம நாளைக்கு கணிப்பில் காலண்டரில் என்ன வருதுன்னு பார்த்துக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக டபுள்ஸ் இறங்க போகுது. இந்த ஃபார்முலா தான் இறங்க போகுது. சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் இறங்குற மாதிரி நம்மளுடைய கால்குலேஷனை வகுத்துக்கிடுவோம். கண்டிப்பாக நாளைக்கு ரிசல்ட்டு நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நம்ம நேற்று பார்த்துருந்தோம், 4ஆம் தேதிக்கு ரிசல்ட்டு பார்த்துருந்தோம். நம்ம இங்கே +2 வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா +5 போட்டாங்க. சரிங்களா? அப்போ இங்கே 8, இங்கே 9, இந்த 3 இங்கே இறங்கிடுச்சு, இந்த 5ங்கிறது இங்கே இறங்கிடுச்சு. இவங்க ஃபார்முலா இப்போ வச்சுட்டாங்க. 2 நம்பர் உள்ளே வச்சுட்டாங்க. இவங்க நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இவங்க கொடுத்தது 1 6 7 2. சரிங்களா? நம்ம ஃபார்முலா அப்படி எடுக்கணும். டேட்டுக்கு 0-5 இறங்க போகுது. இருபதுங்கிறது மலையாள மந்த்து தேதி, 0-5ங்கிறது ஆங்கில தேதி. இந்த 4 நம்பரை வச்சு தான் நாளைக்கு ரிசல்ட் இறங்க போகுது. அது எப்படி எந்த வரிசையில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும். அதாவது 0 5 2 0 இதுதான் அந்த 4 நம்பரு. அந்த 4 நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர் மாறாமல் இருந்தால் நமக்கு எப்படி ரிசல்ட் வரலாம் அப்படின்னா 0 5 இங்கே, அதாவது இங்கே -1 இங்கே -1 அப்படி போட்டிங்கன்னா இங்கே 0 இங்கே 5 வருது. சரிங்களா? திருப்பி இந்த 7க்கு பதில் 0 அந்த இடத்துல இறங்கணும். இந்த 2 டைரெக்டாக இறங்கணும். சரிங்களா? அப்போது ரிசல்ட்டு நமக்கு எப்படி வரலாம்னா 0 5 0 2 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற கணிப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றாப்படி நம்ம இந்த நம்பர் வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கிடுவோம். இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் 2 கடைசி போர்டில் இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த 5 ஏ போர்டில் இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது 0 5 0 5 0 2 இறங்க வாய்ப்பு இருக்குது. இவங்கக்கிட்ட எப்போயுமே 2 போர்டு இருக்கும். அந்த கணிப்பில் பார்த்தோம்னா 0 இருக்குது, 2 இருக்குது. அப்போது 0 5 0 2 இந்த ஒரு 5 மட்டும் இல்லை. மற்றபடி இந்த 2 நம்பர் இருக்குது. அதனால் 0 5 0 2 இறங்க வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்ததில் இந்த இடத்துல 0 கன்ஃபார்ம் ஆகுது. அதில் 2 டைரெக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. அங்கே 3 போர்டில் 0 அந்த இடத்துல டைரெக்டாக இறங்க வாய்ப்பு இருந்துச்சு. இங்கே 2 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.